கேட்டதுக்கு அவர் சொன்னார் இது அஜினோமோட்டோன்னாரு. மற்ற இதெல்லாம் வந்து என்ன மிக்ஸ் பண்ணாலும் தெரியாது, இது நேச்சுரலாக இருக்கும். சமைக்கிறவங்களுடைய மனநிலை எண்ணங்கள் சமையலுக்குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருக்கும், சின்ன தான் வருவாங்க. வயிறே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, கொஞ்சம் சுடு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. எங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனாலே லீவ் போடுறதுனாவே கஷ்டமாயிடும். தன்னுடைய ஒரு யாரையோ பழிவாகணும் நோக்கத்தில், அந்த கோபத்தில், அந்த கொலவெறியோடு சமைச்சதுனால அந்த எண்ணம் வந்து பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருள் புரியும் இறைவா உமக்கே நன்றி. வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். சென்னை ஆலந்தூர்ல சாய்ராம் கேட்டரிங் இடத்த பத்தி தான் பார்க்க போறோம். இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, மார்னிங் ஆகட்டும், மார்னிங் பார்த்தி இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை, வடகரின்ற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தாலும், மதியான நேரத்துல பாத்தீங்கன்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், புதினா ரைஸ், லெமன் ரைஸ், அதுவும் நைட் டைம்ல, ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆர்கானிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் பிளஸ் வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது 100% டிபிக்கல் ஹோம்லி ஃபுட் தாங்க. அந்த காலத்து வீட்டு அமைப்புல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியும் பார்சலும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வர மக்கள் பாத்தீங்கன்னா 50% வந்து பேச்சுலர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க. பிளஸ் குழந்தைங்களுக்காகவும் மக்கள் வாங்கிட்டு போறாங்க. ஒரு தரமான ஒரு ஹோம்லி ஃபுட்ல நல்ல ருசியா தரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்ரீ சாய்ராம் கேட்டர்ஸ்க்கு வரலாம். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க கேட்போம். ஓனர் அப்படின்னா தான் பேசுறான்றதை பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் சிவ், நான் உங்கள் கார்த்திக். என் பேர் தண்டபாணி. சாய்ராம் கேட்ரிங்ன்றது எங்களுடைய கேட்ரிங்கு. நாங்கள் வந்து சென்னையில் ஆலந்தூரில் எங்களுடைய மெஸ் இருக்குது. இந்த மெஸ்ஸு ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years ஆகுது. இந்த மெஸ்ஸு ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியான்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புனிதமான வேலை அல்லது ஒரு புண்ணியமான வேலைன்னா வந்து பசி யாத்திரை வேலை தான். ஸோ அதனால தான் வந்து இந்த வேலை வந்து எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள் எல்லாமே வந்து இந்த சமையல் வேலையிலே இருக்கிறோம். ஸோ அதனால் மேபி நானும் ஒரு காலப்போக்கில் இதுக்குள்ளே வர வேண்டிய ஒரு இறைவனுடைய சங்கல்பம், அதனால் இது உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதுதான் இங்கே காரணம். இது எங்கள் உணவகம் வந்து வீக்லி எல்லா நாளும் இருக்கும். சண்டேஸில் வந்து மார்னிங் மட்டும் தான் இருக்கும், நைட் இருக்காது. அதே மாதிரி மாதத்தில் கடைசி சண்டே வந்து விடுமுறை சார். ஆக்சுவலாக எங்கள் உணவகத்தில் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸ்பெஷலி வந்து இட்லி இருக்கும், பூரி இருக்கும், பொங்கல் இருக்கும். இதெல்லாம் வந்து மார்னிங் டிஃபன். எங்களுக்கு தோசை இருக்கும் காலையில். அதே மாதிரி வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெரைட்டி ரைஸ் இருக்கும். சாம்பார் சாதம், பிரிஞ்சி, புளி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், இப்படி எல்லா சாதத்துக்கும் வித் பொரியலோட வந்து டெய்லி இருக்கும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி வந்து எல்லா தோசை வெரைட்டிஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இட்லி, நான் இங்கே எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பூரி, வடகரி, இட்லி, தோசை, இல்லை வீட்டு உணவாக தான் தேடி வரோம். எல்லாம் ட்ரை பண்ணுவேன். தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நார்மலாக வீட்டு அம்மா எப்படி செய்வாங்க அப்படி தான் இருக்கும். அதனால தான் வந்து சாப்பிட்றது. நான் அடிக்கடி மோஸ்ட்லி இட்லி, நைட் ஆனால் தோசை சாப்பிடுவேன். ப்ரைஸிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். நீங்கள் ஒரு 9 o'clock மேலே வாங்க, உங்களுக்கு நிற்கிறதுக்கே இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக தான் ஒரு 1 month வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஃபுட்டு. மதியம் சாப்பாடு இல்லைன்னாரு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதுவும் ரெடி பண்ணுறேன்ட்டாரு. அதனால் கொஞ்சம் நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என் பேர் வந்து நீலாவதி. சாய்ராம் கேட்ரிங். காலைல 4 மணிக்கு சமைப்போம். ஃபஸ்ட்டு கார சட்னி, சாம்பார், பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறம் சட்னி, பூரி, பொங்கல், வடை, மெதுவடை, மசால் வடை எல்லாமே போடும். இது வந்து ட்ரெயின் ரூட்டுன்றதால ட்ரெயின். அதுக்கப்புறம் நிறைய பேச்சுலர்ஸ் பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு வந்து மீடியமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது. ஒரு இட்லி 6 ரூபா, வடை 6 ரூபா, ஒரு செட்டு பூரி வந்து 30 ரூபா, பொங்கல் 30 ரூபா, அந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்குலாம் வந்து எல்லா பேச்சுலர் பசங்க ஒரு நாளைக்கு 30 ரூபானாக்கா 3 வேளை இங்கே தான் சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு 100 ரூபா மினிமம்னா சரி. அதனால் 3 கிலோ போடுவோம். ஒரு நாளைக்கு புதினா சாதம், ஒரு நாள் தக்காளி சாதம், ஒரு நாள் லெமன் ரைஸு, புளியோதரை, ஒரு பொரியலோடு சேர்த்து 40 ரூபா அந்த மாதிரி. அது 40 ரூபா. ஒரு ரைஸ் 40 ரூபா. அதுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க ரைஸ்க்கு? ஒரு நாள் வந்து புளியோதரைக்கு உருளைக்கிழங்கு தருவோம். லெமன் ரைஸ்க்கு கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி தருவோம். ஒரு நாளைக்கு ஒரு காய், குடமிளகா,
அந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள் தான், நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. உங்களுடைய உணவகத்தில் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறீங்களா? அஜினோமோட்டோன்னு நேற்று தான் கடையில் பார்த்த ஒருத்தவங்க வச்சு கண்ணாடி மாரி இருந்தது, அதை நான் கேட்டதுக்கு அவர் சொன்னார் இது அஜினோமோட்டோன்னாரு. அதுக்கப்புறம் தான் சரிங்க பண்ணுறதே இல்லை நீங்கள். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்க சொல்லவே தான் தெரிஞ்சது எனக்கு. என் பேர் மகேஷ் பாபு. இந்த கடையில் குறைஞ்ச ஒரு 4-5 மாதமாக வந்துட்டு இருக்கு. நல்லா ஃபேமிலி ஃபுட்டு நல்லா இருக்குது, வீட்டு ஃபுட்டு. நான் வந்து இட்லி பூரி மெஸ் ஃபுட்டு மாதிரி நல்லா இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து என்ன மிக்ஸ் பண்ணலாம் தெரியாது, இது நேச்சுரலாக இருக்கும். என் பேர் விஜயபாபு. இங்கே எப்போவுமே ரெகுலராக வீட்டு முறையில் சாப்பாடு சாப்பிட்றதுனால எப்போவுமே ரெகுலராக அந்த கடைக்கு வந்துட்டு தான் இருக்கேன். அதனால் 3 வேளையும் வர முடியலன்னா எப்போயாவது 2 வேலையாச்சும் கண்டிப்பாக இந்த வந்து வீட்டு முறையில் செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த கடைக்கு நான் வந்து இன்றைக்கி எப்போவுமே வந்தால் இங்கே தோசை ட்ரை பண்ணுவோம், அதை விட்ட இட்லி. நைட்டில் ஆனால் சப்பாத்தி கம்பல்சரி, ஈவினிங்கில் சப்பாத்தி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா இப்போ அதனால தான் அங்கே நெஞ்சல் இல்லாத காரணத்துக்காக தான் இந்த கடைக்கு நான் வர போகிறோம். இது வந்து சிறுதானியத்தில் பண்ணுறது சார் எல்லாமே. ஸோ இதில் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆவாரம் பூவில் தோசை, முடக்கத்தாங்கீரையில் தோசை, இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவ குணமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து நல்ல செக் எண்ணெய், இதுக்கு தனியாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசியில் இட்லி சார், செகண்ட் வந்து ஆவாரம் பூ தோசை சார், அப்புறம் முடக்கத்தாங்கீரை தோசை சார், சிறுதானிய தோசை, தூதுவளைக்கீரையில் தோசை, அப்புறம் சப்பாத்தி குருமா இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து வாழைப்பூ வடை சூப்பராக இருக்கும் சார். அப்புறம் குழி பணிகாரம் இருக்குது, அப்புறம் வெஜ்ஜு சூப் இருக்குது, காளான் சூப் இருக்குது, வாழைத்தண்டு சூப் இருக்குது. கூடவே நவதானிய சுண்டல் தரம் ஒரு 15 ருபீஸ்க்கு எல்லா நவதானியங்களும் போட்டு ஒரு சுண்டல், ஒரு ஹெல்த்தியான ஒரு சுண்டலும் கொடுக்கும். இப்போ வந்து ஏன் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை ஹெல்த் தான் சார் மனிதனுக்கு. எனக்கு கேட்டால் ஹெல்த் நல்லா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் மனுஷனுக்கு மன போராட்டம் அதிகமாகிடுது. இவங்க போராட்டத்திலே நோய் வந்துடுது. அதனால நாங்கள் ஹெல்த் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த சிறுதானிய உணவுகள் மட்டும் இல்லை, அதே மாதிரி சமைக்கிற நாங்கள் கூட அந்த செல்ஃப் நோயிங்கிலிருந்து தான் சமைக்கிறோம். நான் யாருன்ற விசாரணையில் தான் இந்த வேலையை செய்கிறேன் நான். ஏன்னா நம்முடைய எண்ணமும் ரொம்ப முக்கியம். நம்ம மனநிலை எப்படி இருக்கு, நம்ம கோபத்தில் சமைக்கிறோமா, இல்லை பயத்தில் சமைக்கிறோமா, இல்லை ஒரு நன்றி உணர்வில் சமைக்கிறோமா, இல்லை பிரமிச்சு சமைக்கிறோமா, அந்த ஒரு மனநிலை ரொம்ப ரொம்ப சமைக்கிறவங்களுக்கு வேணும் சார். அது மெஸ்ஸாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், ஹோட்டலாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சமைக்கிற வேலை ஒரு யாகத்துக்கு சமம் சார். ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறதுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அதே முக்கியத்துவம் சமையல் இருக்கு. ஏன்னா சமைக்கிறவங்களுடைய மனநிலை, எண்ணங்கள் சமையலுக்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோம், உணர்ந்து இருக்கிறோம். அதனால எங்க மனநிலை எப்படின்னா, சமைக்கும் பொழுது நல்ல மனநிலையிலிருந்து சமைக்கணும்ன்றது எங்களுடைய இயல்பு சார். சப்போஸ் முன்ன பின்ன ஒரே மாதிரி மனநிலை இருக்காது, எல்லாருக்கும் மனிதர்கள் என்ன முன்ன பின்ன இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம யாரு, நம்ம சூழ்நிலை எப்படி, என்ன மனநிலையில சமைக்கிறோன்றத அதை விழிப்போடு பார்த்துக்கிட்டே சமைக்கிறதுனால இங்க சாப்பிட வரவங்களுக்கும் இந்த உணவு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடை நல்ல பொருள் நல்லா இருக்கு, இங்க ருசியா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. பெரும்பாலும் இட்லி தோசை சாப்பிடுவேன், வடை. நான் 10 நாளாக வந்துருக்கேன். வாய் ருசி தான், நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க எல்லாமே. ஜனம் தேடி வந்தோன்னே எப்படி நல்லா இருக்கும், வாய் ருசி நல்லா தான் வருவாங்க. வாய்க்கு ருசியாக தான் எங்கே வேணாலும் வருவாங்க ஜனங்க. நான் பூரி சாப்பிடுவேன், பொங்கல் சாப்பிடுவேன், எனக்கு என்ன விருப்பப்படுதோ அதை சாப்பிடுவேன். ஜெய் முருகண்ணா, ஃபஸ்ட் டைமாக வரேன், இட்லி சாப்பிட்டேன், நல்லா இருக்குண்ணா. இனிமேல் ரெகுலராக வந்து சாப்பிட்டு பாருண்ணா. என் பேர் கார்த்தி. நான் இங்கே ஆக்சுவலாக வந்து ரூம் மாறினேன். அங்கே ஒருத்தர் சொன்னதுனால தான் இங்கே டெய்லியும் வந்து சாப்பிட்றேன். அது வந்து பியூர்லி ஹோம் மேடாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி அன்பு பாசம் எல்லாம் கலந்து இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இல்லாதவங்களுக்கும் வந்து நாளைக்கும் காசு கொடுங்க அப்படின்னு பெரிய ஹோட்டல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பரவாயில்ல கொடுங்க, அப்புறம் கூட கொடுங்க, அந்த மாதிரி வந்து எல்லாமே கலந்துருக்கும். நம்ம எல்லோரும் மோஸ்ட்டாக ஃபேவரட்டாக வாங்கிட்டு போகிறது வடை. அதாவது 3 வேளையும் வந்து வடை எப்பவுமே வந்து அந்த கிறிஸ்பாக நல்லாயிருக்கும், எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும், மதியானத்துலேயும் சரி, நைட்டு காலைல எல்லாம். நான் இங்கே வந்து ஒரு 7-8 மாதமாக வந்துட்டுருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹோட்டலுக்கு இதுக்கு என்னென்னா, நம்ம வீட்டில் எப்படி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வரோமோ அந்த மாதிரி இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஹோட்டல்லனா நமக்கு என்ன பயம்னா, அது பொருள் எப்படி இருக்கும், நேற்று யூஸ் பண்ணாங்களா, முன்னாடி யூஸ் பண்ணாங்களா பயம் இருக்கும். நல்லாவே வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுட்டு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி நம்மளா எடுத்து வச்சு சாப்பிட்டு போமோ அந்த மாதிரி இருக்குது. க்ளீனாக இருக்குது. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே வந்து ஈவினிங் 6 மணிக்கு போயிடுவேன். நான் 4:30 மணிக்கு போவேன். போயிட்டேன்னா ஏன்னா வந்துடும். ஒரு சமயம் காலையிலே வாங்கிட்டு வந்து, ஆமாம் காலையிலே போய் 6:30 மணிக்கு வந்துடும். அப்போ போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு வர முடியும். ஏன்னா 3 டைம் நாங்கள் கடை நடத்துறதால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்ல. ஏன்னா நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு அது கரெக்டாக. ஆனால் டெய்லியும் வாங்கிடுவோம். இதெல்லாம் வந்து வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. வெளியே கிடைக்குதுன்னா ஜனங்க வருவாங்க. நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டு, இந்த மூட்டு வலி, நிறைய பேர் டைராய்டு இதெல்லாம் இருக்கா, அவங்களாம் வந்து வீட்டில் போய் கேட்க முடியாது. இப்போ நம்ம செஞ்சால் இதை நம்பி வருவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம், வெளியே இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால தான் இல்லை காலையிலே வந்து 9 o'clockலாம் செஞ்சிடும். ஏன்னா பசங்களாம் வந்து கேரியர் வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு லஞ்சு ஆஃபீஸ் போகும்போது எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால் காலையிலே செஞ்சு வச்சுட்டோன்னா அவங்க கேரியர் எடுத்துன்னு போயிடுவாங்க. கேரியர் பாக்ஸும் பண்ணுறீங்க? ஆமாம். நிறைய
ஆர்டர் வரும் எங்களுக்கு. இந்த சீமந்தம், பர்த்டே ஃபங்க்ஷனு, பூஜைக்கு டெய்லியும் வந்து இந்த மார்கழி மாதம்னா கோயிலுக்கு வந்து பிரசாதம் டெய்லியும் காலையில் 5:30 மணிக்கெலாம் பிரசாதம் எடுத்துன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஐயப்பன் பூஜைங்க நிறைய ஆர்டர் வரும். நைட்டில் வந்து இட்லி, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, கோதுமை பரோட்டா இருக்குது, சாதா பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் கல் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, நைஸ் தோசை, அதுக்கப்புறம் இட்லி, வடை அதெல்லாம் இருக்குது, வெஜ்ஜு குருமா இருக்குது, குழிப்பணியாரம் அதெல்லாம் போடுறோம். இது நம்ம வீட்டு உணவு மாரி, வீட்டு உணவுனா நம்ம தான் செய்யணும். அதனால் வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். பசங்க அந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிற காரச்சட்னிலாம் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குக்கா, சாம்பார்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் ஒரு நாள் நீங்கள் லீவ் விட்டால் கூட எங்கன்னா போய் சாப்பிட்டா எங்களுக்கு வயிறே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, கொஞ்சம் சுடு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. எங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனாலே லீவ் போடுறதுனாவே கஷ்டமாயிடும். இந்த உணவு எவ்வளோ முக்கியம்னா சார், ஆக்சுவலாக ஒரு முறை மகாத்மா காந்தி தன்னுடைய அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முறை மகாத்மா காந்தி வந்து தேசத்துக்காக சிறைவாசம் இருக்கும் பொழுது அந்த உணவு சாப்பிடும்போது அவருக்கே ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு நெகட்டிவான தாட் வந்ததுன்னு அவர் சொல்லுவார். என்னடா அது நெகட்டிவான தாட்னு அவர் எப்படி வந்ததுன்னு அது மேலே ரிசர்ச் பண்ணி போகும்போது அன்னைக்கு சமைச்சு போட்டவங்க, அந்த சமையல் கூடத்தில் இருந்தவங்க, அவ வந்து தன்னுடைய ஒரு யாரையோ பழிவாங்கணும் நோக்கத்தில், அந்த கோபத்தில், அந்த கொலவெறியோடு சமைச்சதுனால அந்த எண்ணம் வந்து அதுக்குள்ள வந்ததா அந்த சரித்திரம் சொல்லுது. அதனால இந்த உணவுல வந்து ரொம்ப நம்ம ஹாப்பியா சமைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் சார். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, கண்டிப்பா நீங்க வந்து எங்க சாய்ராம் கேட்டரிங்க்கு வரணும். இங்க உணவும் சுவையா இருக்கும், சமைச்சு கொடுக்கறவங்க மனநிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் நீங்க கண்டிப்பா வரணும். எங்க உணவை நீங்க சாப்பிட்டுட்டு உங்க தேகத்துல ஆரோக்கியமும் மனதில் ஆரோக்கியமும் ரெண்டும் சமமா கிடைக்கணும் நாங்க உறுதியா சொல்றோம். அவசியம் நீங்க ஒரு முறை வந்து எங்க உணவகத்துக்கு சாப்பிட வாங்க.